கிறிஸ்மஸும் வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் ஜாலியா என்ஜாய் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க வீட்டுல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ கூட இல்லை. சரி அம்மா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அம்மா பட்ஜெட் பார்க்குறாங்க. சரி அப்பா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அப்பா சும்மாவே செலவு பண்ண மாட்டாரு. ஆனா கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கணும்னு ஆசையா இருக்கே, என்ன பண்றது? என்னடா இது, இப்போதான் ஃபோன் வேற அடிக்குது. சரி போய் எடுப்போம். ஹலோ, அப்படியா, நீங்களா? எங்க வீட்டுக்கா? எது எங்க வீட்டுக்கா? பக்கத்துல வந்துட்டீங்களா? ஓகே வாங்க 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 வாங்க. என்னடா இது, இன்னைக்குன்னு பார்த்து வீடு இவ்வளவு குப்பையா இருக்கு. சே, இந்த அம்மா மற்ற நாள்லாம் வீடை ரொம்ப கிளீன் பண்ணுவாங்க, இன்னைக்குன்னு பார்த்து விட்டாங்க. மா மா, என்னம்மா இன்னைக்குன்னு பார்த்து வீடை கிளீன் பண்ணாம வச்சிருக்க? ஐயோ, அவர் வேற பக்கத்துல வரேன்ட்டாரு. சரி நாமளே கிளீன் பண்ணுவோம். ஒரு வழியா வீடை கிளீன் பண்ணியாச்சுப்பா. இப்பயாவது பார்க்குற மாதிரி இருக்கு. வந்துட்டாரு, ஏ வந்துட்டாரு, ஏ வந்துட்டாரு, ஏ வந்துட்டாரு, ஏ வந்துட்டாரு, வந்துட்டாரு. ஐ சாண்டா, நீங்களா? வாங்க 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 வாங்க. ஏ சாண்டா எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. நான் சாண்டாவை பார்த்துட்டேன். வாங்க சாண்டா. வாங்க சாண்டா. சாண்டா, என்ன சாண்டா உங்க தொப்பை இவ்வளோ பெருசா இருக்கு? ஆமா ஆமா, என்னதான் இருந்தாலும் உங்க தொப்பை தான் சாண்டா உங்களுக்கு கியூட்டு. உங்களை பார்த்தாலே எல்லாருக்குமே சந்தோஷம்தான். தம்பி, உனக்கு இதை விட இன்னும் பெரிய சந்தோஷம் காத்துட்டு இருக்குது. அப்படியா? எங்க சாண்டா? சாண்டா சொல்லுங்க சாண்டா. அதுவா, அது இங்கதான் இருக்குது. ஓ, இங்கதான் இருக்கா? சாண்டா நான் ஓபன் பண்ணட்டா? ஓ தாராளமா தம்பி, இது உன்னுடையது தான், உனக்கு தான். ஹே ஜாலி ஜாலி ஜாலி, நான் தான் கிஃப்ட பிரிக்கவே போறேனே. ஐ கிறிஸ்மஸ் ட்ரீயா? சாண்டா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேனா, நீங்கள் கரெக்டாக வந்து எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயே கிஃப்டாக கொடுத்துட்டீங்க சாண்டா. தேங்க்யூ சாண்டா. ஆமாம் தம்பி, உன்னோட ஆசையை நிறைவேற்றுறது தானே என்னோட வேலையே. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சாண்டா. தம்பி, மரம்னு சொன்ன உடனே
ஏதேன் தோட்டத்தில் இருந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி கொடுத்துச்சே அந்த மரம், புதிய ஏற்பாடில் ஏசு சுவாமிய கொல்கதா மலையில் வச்சு அரைஞ்சாங்களே அந்த மரம், இப்படி நிறைய விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுப்பா. அதை பற்றி எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. தம்பி தம்பி அதை எடுப்பா. ஓகே, இது இங்க வை. ஆஹா, மரத்தை செட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி இருக்கு? ஐ சாண்டா, இங்க பாருங்களேன், நம்ம ட்ரீ எல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டோம். எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல தம்பி, ரொம்ப சந்தோஷம். பத்தியா, அழகா இருக்குல்ல? ஏ ஜாலி ஜாலி ஜாலி, ட்ரீ எல்லாம் செட் பண்ணியாச்சே. அப்பா, எவ்வளோ பெரிய ட்ரீ, ஏன் ஹைட்டுக்கு இருக்கு, எவ்வளோ அழகா. ஆனா வீடு எம்டியா இருக்குன்னு ட்ரீக்கு ஆசைப்பட்டேன். ட்ரீ கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ட்ரீயே எம்டியா இருக்கே, இதுல லைட்ஸ் எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? சீரியல் லைட்ஸுக்கு நான் எங்க போவேன்? ஏய் தம்பி தம்பி தம்பி, என்னது? ஆஹா, தம்பி இங்க வா. நீ லைட்டை பத்தி பேசுன, இங்க ஏதோ ஒரு லைட்டே வருது. லைட் ஏதோ பாட்டோட சேர்ந்து வருது. நம்ம அந்த பாட்டை கேட்போம். ஹலோ, என்ன பார்க்குறீங்க? நான் தான் கேண்டில். என்னுடைய வேலையே இருட்டாக இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை கொடுக்கறது தான். ஒரு வகையில் நானும் ஏசப்பா மாதிரி தான். எப்படி ஏசப்பா இந்த இருட்டாக இருக்கிற உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தாரோ, அதை தான் கிறிஸ்மஸ்ன்னு கூட சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நானும் இருட்டாக இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை கொடுப்பேன். ஹாய் சாண்டா. சாண்டா, ஏன் அந்த தம்பி ரொம்ப சோகமா இருக்காங்க? ஓ அதுவா, இந்த தம்பிக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும்னு ஆசைப்பட்டாரு. நான் கிறிஸ்மஸ் ட்ரீயை அவருக்கு பரிசாக கொடுத்துட்டேன். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ எம்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாரு. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஒரு அழகான சீரியல் லைட் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். அதை யோசிச்சே சோகமாக போயிட்டார் இந்த தம்பி. ஆமாம் கேண்டில், எனக்கு சீரியல் லைட் வேணும். நீங்களே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பாருங்களேன், அது எவ்வளோ எம்டியாக இருக்குது.
அதில் சீரியல் லைட்ஸ்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அட கவலையை விடு தம்பி, என் மூளையே லைட்டு தான். என்னது, மூளையே லைட்டா? உங்களுக்கு மூளையெல்லாம் இருக்குதா? ஆமா சாண்டா, வேணா அவர் என் மூளையை திறந்து பார்த்துக்க சொல்லுங்க. சாண்டா மூளைய திறந்து பார்க்கறதா? எனக்கு பயமா இருக்கு, ஆளை விடுங்க சாமி. தம்பி நீ பயப்படாத, நான் போய் பார்க்குறேன். கேண்டிலோட மூளையில் அப்படி என்னதான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். பாருங்க. பயப்படாது பயப்படாது. வரேன் வரேன். வாங்க. திறந்து பார்க்கட்டுமா? பாருங்க. என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பாருங்க. ஆ, உண்மையாலுமே என்னமோ இருக்குது. நான் தான் சொன்னேன்ல. ஐ ஐ தம்பி, என்ன இங்க சாண்டா? பாரு. சொல்லுங்க இங்க சாண்டா. பாரு. சொல்லுங்க சாண்டா. லைட்டா? சீரியல் லைட்டு. சீரியல் நீ லைட்? கேட்ட அதே லைட்டு. ஆமா சாண்டா. வா, வா. இதோ Thank you, வரேன். Candle. அந்த தம்பியோட பிரச்சனைய சுலபமா நீக்கி வச்சிட்டியே. தேங்க்யூ கேண்டில். ஓகே சாண்டா. தம்பி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம ஏசப்பா நாம ஆசைப்படுற எல்லாத்தையும் செய்வாரு, சரியா? ஓகே தம்பி, பாய். பாய் கேண்டில். சாண்டா பாய். பாய். என்ன பசங்களா, நான் கிளம்புறேன். பாய். தம்பி சாண்டா. நீ நினைச்ச மாதிரியே சீரியல் லைட் கிடைச்சிருச்சு. ஆமா வா, வா. சாண்டா. நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீல போய் அழகா டெக்கரேட் பண்ணிடலாம். ஓகே சாண்டா. ம். வாங்க போலாம் போலாம். ஏ ஜாலி ஜாலி. தம்பி சாண்டா. இத பிடிங்க. ஓகே சாண்டா. ஆ, அப்படியே அழகா இந்த ட்ரீக்கு நடுவுல எல்லாம் வைங்க. ஓகே உங்களுக்கு சாண்டா. எப்படி விருப்பமோ ஏன் அப்படி விருப்பமா? வைங்க. நீங்க அந்த ட்ரீ அழகா சீரியல் லைட்டால டெக்கரேட் பண்ணிக்கிட்டே நான் சொல்ற ஒரு விஷயத்த கேளுங்க. ஓஹோ, சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறேன். தம்பி, உனக்கு ஒன்று தெரியுமா? இயேசு சுவாமி நானே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்னது, இயேசு சாமி சீரியல் லைட் மாதிரி இருப்பாருன்னு சொல்ல வரீங்களா? தம்பி, எப்படி கேண்டில் வெளிச்சமும் சூட்டையும் தருகிறதோ அதே மாதிரி ஏசப்பா நம்ம வாழ்க்கைக்கு அவரு வெளிச்சம் தராரு. அது மட்டும் இல்ல, அவர் தான் நம்ம வாழ்க்கையோட ஆதாரமும் கூட. இருட்டா இருக்கிற இடத்துல நம்ம போக வேண்டிய வழி எதுனே நம்மளுக்கு தெரியாது. அதே நேரம் அங்க ஒரு கேண்டிலை கொளுத்தி வச்ச உடனே நம்மளுக்கு வழி தெளிவா தெரியுது இல்லையா? அது போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எங்க போகணும், எப்படி நடந்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஏசப்பா நம்மளுக்கு வெளிச்சமா இருந்து நாம போக வேண்டிய வழி எதுன்னு நம்மளுக்கு தெளிவுபடுத்துவாரு. தம்பி, நீ சீரியல் லைட் வேணும்னு ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏசப்பாவும் வேணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே சாண்டா. சரி சாண்டா, சீரியல் லைட்ஸ்லாம் செட் பண்ணியாச்சு. இருங்க இருங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இது எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறேன். அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சீரியல் லைட்ஸ்லாம் போட்டு சூப்பரா இருக்குல்ல? தம்பி, இப்போவாவது நீ சந்தோஷமா இருக்கிறல்ல, அது போதும். ஆமா சாண்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா என்ன தம்பி, ஏன் சீரியல் லைட் பிடிக்கலையா உனக்கு? லைட்டெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா தம்பி, இன்னைக்கு உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ எதையாவது ஒன்று யோசிச்சு சோகமாயிடுற. சாண்டா, உங்களுக்கே தெரியாதா, கிறிஸ்மஸ் ட்ரீனாலே அங்கே இங்கெல்லாம் ஸ்டார்ஸ்லாம் தொங்க விடுவாங்க, நல்லா ஷைனிங்காக இருக்கும்.
இப்போ என்கிட்ட ஸ்டார்ஸ்லாம் இல்லையே. ஸ்டார்ஸுக்கு நான் எங்கே சாண்டா போவேன்? என்னது ஸ்டார் வேணுமா? அடடா, ஸ்டாருக்கு என்ன பண்ணலாம்? The stars are out tonight. I'm a star. 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 I'm a big, big star. I'm a star from afar. Yes, you are. So am I. We are balls of hot gas that shine in the sky. There are trillions and trillions of us. That's a lot. தம்பி, The sun is a ஸ்டார் வேணும் ஸ்டார் வேணும்னு சொன்னியே, இங்க பாரு ஸ்டாரே வந்திருக்குது. என்ன சொல்லுதுன்னு கவனிப்போம். வா வா. பப்பா, இது எவ்வளவு வெயிட்டாக இருக்கு. இதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம இறக்கி வைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஃப்ரீ ஆயிடலாம். ஐ, இங்கே எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம வெயிட்டை இங்கேயே இறக்கி வச்சிடலாம் போல இருக்கே. ஹலோ சாண்டா. ஹலோ ஸ்டார், என்னது ரொம்ப பாரத்தோட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. சாண்டா, என்னோட பாரம் வேதனையானது இல்லை, சந்தோஷமான பாரம். அப்படியா ஸ்டார்? இங்க பாருங்க, ஸ்டார் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப கவலையா இருக்கிறாரு. உங்க சந்தோஷமான பாரத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. ஹே தம்பி, உனக்கு எத்தனை வகையான ஸ்டார் தெரியும்? எனக்கு எனக்கு நிறைய ஸ்டார் தெரியும். ஃபஸ்ட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு எங்கள் மிஸ்ஸு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டார் தெரியும். அப்புறம் இந்த தீபாவளிக்கெல்லாம் பற்ற வச்சா மேலே ஸ்வைன் போய் டுமீல்னு வெடிக்குமே, அந்த 7 ஸ்டார் தெரியும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் பௌபவ் காட்டி சாப்பிடுவேனே, 5 ஸ்டார் தெரியும். சாப்பிட்டா மெய் மறந்து போயிடுவீங்க. இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். இத்தனை ஸ்டாரை தெரிஞ்ச உனக்கு என்ன தெரியாம இருக்கிறியே நீ? அப்படியா? அப்படி என்ன ஸ்பெஷலான ஸ்டார் நீ? பல வருஷத்துக்கு முன்னாடி பெத்தலஹேம்ங்கிற ஊரில் ஒரு வித்தியாசமான ஸ்டாரை பார்த்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு போய் பார்த்தா அந்த இடத்துல இயேசுசாமி பிறந்திருக்கிறாரு. ஓ, அவ்வளோ ஸ்பெஷலா நீ? ஆமாம், அந்த நல்ல செய்தியை தான் நான் இங்கே பாரத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன். அதை நான் இங்கே இறக்கி வச்சுட்டேன்னா அப்போ நான் ஃப்ரீ ஆயிடுவேன். உன் பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு நான் வேணா உதவி செய்யட்டுமா? ஓ, தாராளமா. வாவ், ஸ்டார் செம்மையா இருக்க ஸ்டார். இவ்வளோ அழகான ஸ்டார்லாம் நான் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்க, சூப்பர் சூப்பர் சூப்பர், செம்ம அழகான ஸ்டார் நீ. அது மட்டும் இல்லை, அதில் ஏதோ எழுதியிருக்கே, என்ன எழுதியிருக்கு? நான் சொன்ன நல்ல செய்தி இதுதான். ஓ ஸ்டார், இதுதான் நீ கொண்டு வந்த நல்ல செய்தியா? தம்பி, நீ அந்த நல்ல செய்திய படிக்கிறியா? என்னது, நான் படிக்கணுமா? ஓகே ஓகே, படிக்கிறேன். படிங்க படிங்க. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஏசாயா 60:1. ஆ, இது ரொம்ப அருமையா இருக்குதே. தம்பி, நீ சூப்பரா படிச்ச. உன் கூட சேர்ந்து உன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல? என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து சொல்லுவீங்கல்ல? இப்போ பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்ல போறாங்கன்னு. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஏசாயா 60:1. இப்போ நம்ம ஒரு குட்டி கேம் விளையாடலாம். ஓ, கேமா? இப்ப பாருங்க. தம்பி எங்க போற? இரு. அட இருங்க சாண்டா. சாண்டா, ரெடியா? ரெடியா? பாருங்க, 6-4ன்னு பறக்க போகுது. 6-4. தாங்க புடிங்க. பிடிக்கிற. அட புடிங்க சாண்டா. ஓகே, ரெடியா? ஒரு நிமிஷம் சாண்டா. இப்போ நீங்க உங்க கையில இருக்க பால போட போறீங்களா
இல்லை உங்கள் வயிற்றுல இருக்க பாடப்பட போகிறீங்களா? ஐயோ செம்ம காமெடி இல்லை சாண்டா? இல்லையா? எந்த பாலையும் போட வேண்டாம். ஸ்டார் சொல்ல வந்த கேமே வேறன்னு நினைக்கிறேன். ஸ்டார், நீங்களே சொல்லுங்க, என்ன கேம்னு நாங்கள் கேட்குறோம். அது என்னன்னா, என்னோட லைட் எரியும் போது நீங்கள் எல்லாரும் அந்த வசனத்தை சொல்லணும். என்னோட லைட் ஆஃப் ஆகும் போது நீங்கள் எல்லாரும் கம்முன்னு இருக்கணும். ஓ, சூப்பர் சூப்பர். இந்த கேம் நல்லா இருக்கு. அதாவது நீங்கள் லைட் போடும் பொழுது இந்த வசனத்தை நாங்கள் சொல்லணும். லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கம்முன்னு இருக்கணும். அதுதானே தம்பி? புரிஞ்சிச்சா? ஓகே, புரிஞ்சிச்சு சாண்டா. லைட் எரியும் போது சொல்லணும், லைட் ஆஃப் பண்ண உடனே கம்முன்னு இருக்கணும். ஓகே ஸ்டார், ஐ எம் ரெடி. எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது. ஏசாயா 61. Try again. எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது. ஏசாயா 61. ஸ்டார், எனக்கு இப்போ மனப்பாடமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சொல்றோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சொல்லலாமா? எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது. ஏசாயா 61. ஸ்டார், நாங்கெல்லாம் கரெக்டா சொல்லிட்டோமே. நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை சூப்பராக சொன்னதால உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸா? ஹே ஜாலி. இதுதான் அது. ஹே சாண்டா, இங்க பாத்தீங்களா, எனக்கு ஸ்டார்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன்ல எனக்கு ஸ்டார்ஸ் வேணும்னு. இப்போ எனக்கு ஸ்டார்ஸ் கிடைச்சிருச்சு. இதை வச்சு என்னோட ட்ரீயை அழகா டெக்கரேட் பண்ண போறேன். ஸ்டாருடைய உதவினால இந்த தம்பியோட ஆசை நிறைவேற்றியாச்சு. நல்ல வேலை. பார்ப்போம் என்னதான் செய்கிறாருன்னு. ஒரு வழியா என்னோட பாரத்தை நானும் இறக்கி வச்சுட்டேன். நீங்களும் எழும்பி பிரகாசிக்கணும்னா ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுங்க. பாய் ஸ்டார், பாய் 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 ஸ்டார், தேங்க்யூ. இந்த தம்பி பாரு, குஷியில் மரத்தில் போய் ஸ்டாரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஸ்டாரை அடையாளமாக வச்சு 3 ஞானிகள் வந்து ஏசப்பா பிறந்ததையும் ஏசப்பா பற்றியும் அறிஞ்சிட்டு போனாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற நாம கூட ஏசப்பாவை அறிஞ்சுக்கிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சரி சரி, அந்த தம்பி ட்ரீயை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். சாண்டா, ட்ரீல இந்த ஸ்டார்ஸ்லாம் வச்ச உடனே எவ்வளோ அழகா இருக்குல்ல? என்ன தம்பி, நீ நினச்ச மாதிரி எல்லாமே கிடைச்சிருச்சா? முதல்ல ட்ரீ வேணும்னு ஆசைப்பட்ட, ட்ரீ கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் லைட்டு வேணும்னு ஆசைப்பட்ட, லைட்டு கிடைச்சிருச்சு. ஸ்டார் வேணும்னு ஆசைப்பட்ட, ஸ்டாரும் கிடைச்சிருச்சு. நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிருச்சுல, ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. ஆமா சாண்டா, இன்னைக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனாவா? மறுபடியும் என்ன தம்பி உன் பிரச்சனை? சாண்டா. என்ன தம்பி? சாண்டா, என்ன தம்பி? என் வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா அவங்களுக்கு கொடுக்க எனக்கு கிஃப்டே இல்லை சாண்டா. என்ன சாண்டா பண்றது? என்ன நீ ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டே இருக்கிற? சரி சரி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். நீ வேற உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் gift கொடுக்கணும்னு நினைக்கிற. இப்போ கிஃப்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? சே, என்னடா இது? நம்ம மேல என்னென்னமோ வந்து விழுகுது. சாண்டா, இங்க பாருங்களேன், யாரோ குப்பையெல்லாம் தூக்கி போடுறாங்க. குப்பையை தூக்கி போடுறாங்களா? இரு, நான் பார்க்கறேன். இரு, என் மூஞ்சிலையும் தூக்கி போட்டாங்களா? யார் பாது? பயப்படாத, நான் தான் போட்டேன்.
பயப்படாத, நான் தான் போட்டேனா? சாண்டா, அந்த சவுண்ட் என்னமோ இங்கிருந்து தான் வரா மாதிரி இருக்கு. நான் போய் பார்க்குறேன். பாரு பாரு. அம்மா, என்னப்பா இது? என் மூஞ்சிலையும் தூக்கி அடிச்சிட்டாங்க. சாண்டா, என் மூஞ்சிலையும் அடிச்சிட்டாங்க சாண்டா. ஓ முகத்துலயும் அடிச்சிட்டாங்களா? யாருப்பா அது? என்னது, உங்க மூஞ்சில விழுந்த கிஃப்ட் பேப்பர் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதை போட்டதே நான் தான். என் பேரு தான் கிஃப்ட் பாக்ஸ். என்னது, gift பாக்ஸா? சாண்டா, இப்பதானே நம்ம gift பாக்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, இப்ப gift பாக்ஸே வந்துருச்சு. கிஃப்ட் பாக்ஸ் வந்துருச்சா? எனக்கு தெரியும், இந்த உலகத்துல gift பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அதனால தான் உங்களுக்கு gift கொடுக்க நான் நிறைய கிஃப்ட்ஸோட வந்திருக்கேன். அப்படியா? இரு இரு. தம்பி, உனக்கு தான் ஏதோ எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இந்தா, இது உனக்கு தான். ஐ, கிஃப்டா? எனக்கா? சூப்பரா இருக்கு. சாண்டா, இங்க பாருங்களேன், இந்த gift எவ்வளவு அழகா இருக்குல்ல? உண்மையாகவே அழகா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் gift கொடுக்கணும்னு ஆசைப்பட்டல்ல, இந்தா இதையும் வச்சுக்கோ. ஐ, 2 கிஃப்டா? ஜாலி 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 ஜாலி. தம்பி, இதுக்கே இப்படி ஆயிட்டியே. நான் தந்த இந்த கிஃப்டெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் காட்டிலும் சிறந்த கிஃப்ட் ஒன்று இருக்கு. அப்படியா? அந்த சிறந்த கிஃப்டை மட்டும் பெட்டிக்குள்ளாரே வச்சுட்டு எனக்கு தர மாட்டேங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. நான் சொன்ன அந்த சிறந்த கிஃப்டே உன்னை நேசிக்கிற, உன் மேலே அன்பு வச்சிருக்கிற, உன்னை அவர் பிள்ளைன்னு சொல்கிற ஏசப்பா தான். ஆமா, ஏசப்பா உண்மையாகவே சிறந்த கிஃப்ட் தான். என்னது, என்னை நேசிக்கிற, என்ன ஒரு பிள்ளைன்னு சொல்ற ஏசப்பாவா? அவர் எப்படி எனக்கு கிஃப்டா வர முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க பாரு தம்பி, இந்த உலகத்தையே படைச்ச தேவன் நமக்காக சாதாரண மனுஷனா இந்த பூமியில பிறந்தார். அவர் நம்ம மேல அன்பு வச்சு தன்னையே சிலுவை வரைக்கும் ஒப்பு கொடுத்தாரு. அந்த கடவுளை நீ கிஃப்டா ஏத்துப்பியா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்விதான். நம்மளுக்கு கிஃப்டா கிடைச்ச ஏசப்பா நம்ம மேல வச்சிருக்க அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்ன்றத இப்ப நான் உனக்கு காட்ட போறேன். என்ன தம்பி, என்ன யோசிக்கிற? அதுவா சாண்டா, இப்படிப்பட்ட சிறந்த கிஃப்ட் எனக்கு தெரியாமலே இருந்திருக்குதே. ஆமா தம்பி, நிறைய பேருக்கு இது தெரியாமலேயே இருந்திருக்குது. ஆமா சாண்டா, நீங்க கூட பாருங்களேன், எனக்கு கிடைச்ச அந்த லைட்டு, ஸ்டாரு, இது ரெண்டுத்தையும் நம்ம ட்ரீல வச்சு அழகு பார்க்கலாம். ஆனா இப்ப கிடைச்ச இந்த கிஃப்டை ட்ரீல வைக்க வேண்டியதில்லை, என் மனசுல வைக்க வேண்டியது. இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாடா தம்பி, ஒரு வழியா நீ ஆசைப்பட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ, லைட்டு, ஸ்டாரு, கிஃப்ட்டு எல்லாம் கிடைச்சிருச்சு. இனிமேல் நீ சந்தோஷமா இருப்ப இல்ல? ஆமா சாண்டா, ஆனா வேணா இல்ல சாண்டா, எல்லாமே கிடைச்சிடுச்சுதான். ஆனா ஒரே ஒரு குறை தான், ஒரு ஸ்வீட்டோட ஒரு கொண்டாட்டமும் இருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமா தம்பி, நம்மளுடைய ஸ்வீட்டான முடிவுகளை நினைவு கூறுவதற்கு நல்ல ஸ்வீட் கொடுத்து ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஆனா அதை எப்படி செய்யலாம்? என்ன சாக்லேட்டா வந்து விழுது? கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடுச்சோ? கரெக்டா சொன்னீங்க. நான் இல்லாத ஒரு கொண்டாட்டமா? இதோ வந்துட்டேன். ஏய் தம்பி, அங்க பாரு, கேண்டி வந்திருக்குது. கேண்டி நம்மளுக்கு என்ன தராங்கன்னு பாப்போம்.
நான் தான் கேண்டி. உங்க எல்லாரோட ஸ்வீட் மெமரிஸ்க்கும் ஸ்வீட் கொடுக்கிறது தான் என்னோட வேலை. அ, 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 ஹச். ஹை, ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு நிறைய ஸ்வீட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்வீட்டான நேரத்துல கர்த்தர் நல்லவர் என்பதையும் ருசித்து பாருங்க. சரியா? அ, 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 ஹச். நான் ருசிச்சு பார்த்துட்டேன் கேண்டி. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ருசிச்சு பார்ப்பாங்க. உங்க எல்லாருக்கும் அ, 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 ஹச். ஹாப்பி கிறிஸ்மஸ். தம்பி, நம்ம கேண்டியோட சேர்ந்து ஒரு சூப்பரான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வைக்கலாம். சரியா? அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே, புதுசா பட்டாம்பூச்சி மனசு பறக்குதே. ஹா! அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே, புதுசா பட்டாம்பூச்சி மனசு பறக்குதே. நம் ஹீரோ வந்தாச்சே, ஹே 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 ஹே. உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா, புது கிருப வந்துட்டு கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே, ஹே ஹே ஹே. உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா, புது கிருப வந்துட்டு கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே, தந்தாரே. அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே, புதுசா பட்டாம்பூச்சி மனசு பறக்குதே. அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே, புதுசா பட்டாம்பூச்சி மனசு பறக்குதே. நம் ஹீரோ வந்தாச்சே, ஹே 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 ஹே. உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா, புது கிருப வந்துட்டு கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே, ஹே ஹே ஹே. உலகில் வெளிச்சம் வந்துட்டு கிரைட்டா, புது கிருபை வந்துட்டு கிரைட்டா, சம வாழ்க்கை தந்தாரே, தந்தாரே. Child's born, son of God, in the great name of Jesus Christ. Heaven's praising with angel song. We're gonna jump to. அன்பாலே உலகையாள மீட்பர் வந்தாரே, உன் கல் நெஞ்ச தூக்கி போட்டு அன்பை காட்டுடா. அன்பாலே உலகையாள மீட்பர் வந்தாரே, உன் கல் நெஞ்ச தூக்கி போட்டு அன்பை காட்டுடா. அட வரட்டி வரட்டி காதல் பண்ணா ஒண்ணு ஓடுண்டா, வந்தவர காதல் பண்ணா வாழ்க்கை மலருண்டா. உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா, புது கிருபை வந்துட்டு கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே, ஹே ஹே ஹே. உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா, புது கிருபை வந்துட்டு கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே, தந்தாரே. தோத்தவனும் வீண்டவனும் கண்ணை தொடச்சுக்கோ, நீ தொட்டதெல்லாம் தூள் பறக்கும், அவரை புடிச்சுக்கோ. ஆறு ஆறு தள்ளு முள்ளு பாலிடிக்ஸ் எல்லாம் தள்ளி வைங்கடா, ஹீரோ வந்து ஒன்ன ஓரம் தள்ளி பாப்பாருடா. உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா, புது கிருபை வந்துட்டு கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே, ஹே ஹே